ஷேர் மார்க்கெட்னா எனக்கு தெரியாது, எதை வாங்கணும்னு தெரியாது. அப்போ எதை போய் வாங்கலாம்னா நீங்கள் சிம்பிளாக நிஃப்டி இடிஎஃப் அப்படின்னு இருக்கு. நிஃப்டி 50 பீஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், டாடா, இந்த மாதிரி ரிலையன்ஸாக இருக்கட்டும், டாப்ல இருக்கக்கூடிய 50 கம்பெனிஸோட மொத்த இண்டெக்ஸ் தான் வந்து நிஃப்டி பீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அந்த நிஃப்டி பீஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனிஸையும் மொத்தமா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். 50 கம்பெனி மூட போறது இல்ல. 50 கம்பெனி மூடினாங்கன்னா இந்தியா காலின்னு அர்த்தம். ஏன்னா மொத்த இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு டாப் 50 கம்பெனிஸ் அது. நமக்கு நார்மலாவே டாட்டான ஒரு நம்பிக்கை இருக்கும், டாடா குரூப் ஓடிடுவா போகுது, அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா. அதே மாதிரி டாப் 50 கம்பெனிஸ் இருக்கு பாருங்க. அந்த டாப் 50 கம்பெனிஸோட இண்டெக்ஸ் தான் வந்து நிஃப்டி பீஸ் சொல்லுவோம். இதுதான் நிஃப்டி பீஸ். இப்போ 2010 வந்து நிஃப்டி பீஸ் ஒரு ஷேர் வாங்கணும்னா 43 ரூபாய். இந்த 10 வருஷத்துல 2023 இதோட வேல்யூ இப்போ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 206 ரூபாய், 200 rupees, ஆல்மோஸ்ட் 45 rupees இருந்து இட் ஹஸ் கான் அப் டு 200. இந்த பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம்னா 6,15,000 இப்போ இருக்க வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 13,60,000, கிட்டத்தட்ட 110% கிட்ட ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதோட ஆவரேஜா இயர்லி பிரிச்சிங்க ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 14.7% கிட்ட வரும், 15% கிட்ட வரும். இப்போ இதுலதான் என்ன ஒரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க தான் நம்ம வந்து we can use systematic planning. ஆல்மோஸ்ட் 14.7% நமக்கு வருது. இப்போ நம்ம கேட்டோம்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு பண்ணலாமா இல்ல குழந்தைக்காக போட போறீங்க 5,000. இப்போ லெட்ஸ் சே கல்யாணம் ஆயிடுச்சுனாலே ஆல்மோஸ்ட் ஒரு 25+ தான், 24+ வச்சுப்போம். அப்போ 24-25 மேல நீங்க கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ் இருந்தீங்கனாலே you could be earning around 30 to 35 மினிமம். ஏன்னா இன்னைக்கு சென்னையில ஒரு ஃபேமிலியே வித் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தையோட ரிலேட் பண்ணணும் மினிமம் ஒரு 30,000ன்றது தேவைப்படுது. லெட்ஸ் சே யூ ஆர் ஃபார் சைல்ட்ஸ் ஃபியூச்சர் நான் 5,000 என்னோட சேலரியில இருந்து எடுத்து வச்சிருந்தேன். 14.7% எப்படின்னா பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்ட்ராட்டஜி 5% ஸ்ட்ராட்டஜில போட்டு அந்த குழந்தைக்கு 23-24 வயசுல கல்யாணம் பண்ணலாம். இல்ல ஒரு 24 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் பண்ண போறீங்கன்னா 5,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் 24 years you will be having 1.3 crores, almost 1.25 கோடி கையில இருக்கும். இன்ஃப்ளேஷன் கூட வச்சுப்போம், அட்ஜஸ்டட் டு இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு இருக்கிற காசுக்கு ஒரு 70 to 80 lakhs வச்சுப்போம். இன்னைக்கு நம்ம கையில ஒரு 80 லட்சம் நம்ம அப்பா அம்மா கொடுத்தா நல்லா தானே இருக்கும். இந்தப்பா உன் பேர்ல இத்தனை வருஷமா போட்டது இந்த கையில போடி ஒரு 80 லட்சம். இது என்னன்னா இது நல்லா இருக்கும்னு நம்ம யோசிப்போம், கேள்வியும் கேட்போம். அன்னைக்கே இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா இன்னத்துக்கு நான் எப்படி இருக்கணுமா, எனக்கு ஒரு கையில 50 லட்சம் இருந்திருக்கலாமே, நீங்க ஏன் போடல நம்ம கேட்போமே தவிர ஆனா நாம போடுவோம்னா போட மாட்டோம். இதுதான் பிரச்சனை. இப்போ ரிட்டையர்மெண்ட் பாத்தீங்கன்னா கூட 21 வயசுல காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு. லெட்ஸ் சே he is going for a good job, ஒரு 25,000 salary வரா மாதிரி ஒரு நல்ல ஜாப்ல போய் ஜாயின் பண்றாரு. ஒரு 20 to 25K ஃபேமிலி சொந்த ஊர்லயே வேலை கிடைச்சிருக்கு, கமிட்மெண்ட் பெருசா கிடையாது, வீட்ல சாப்பாடு இருக்கு, தங்கறதுக்கு நம்ம வீடே இருக்கு, ஆபீஸ் போயிட்டு வர்றது எக்ஸ்ட்ரா அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். அதுல ஒரு 5,000 என்னால எடுத்து வைக்க முடிஞ்சதுன்னா இவரு 20 வயசு 21 வயசுல ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, 45 வயசு ஆகும்போது 25 yearsல he could retire with 1.5 crores in hand. 5,000 மாசம் போட்டுட்டே வந்தா இந்த 5,000 பிக்ஸ்டா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம டாப் அப் கூட பண்ணல. ஆனா இவர் இதே சேலரி தான் வாங்க போறாருன்னா கிடையாது, சேலரி இன்க்ரீஸ் ஆயிடும், அவரோட லைஃப் ஸ்டைல இன்னும் அவர் மெருகேத்திக்கலாம். ஆனா இந்த 5,000 மட்டும் அவருக்கு இல்லைன்னு நினைச்சிக்க வேண்டியதான். 25 years இன்வெஸ்ட் பண்ணாருன்னா 21 ஆரம்பிச்சு 45 அவர் என்ன இல்ல he can retire with 1.5 crores, ஒரு adjusted to inflation 1.1 crores கூட வச்சுப்போமே. இன்னைக்கு ஒரு 45 வயசு ஆகிறவர்கிட்ட கையில 1 கோடி கொடுத்தாலும் வருத்து தானே.